பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தீத்து 1:15 அடியேன் வாசிக்கிறேன். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவ்விசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் நமக்கு முக்கியமாய் தேவைப்படுகிற பிரசங்கம் பாருங்க. பவுல் விதமாய் சொல்லுகிறார், சுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இவர் நம்மளோடு கூட பேசுகிறார். சுத்தம் உள்ளவன், ஒரு காரியத்தை பார்க்குறவன் அந்த காரியத்தில் சுத்தமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது ஓகே எல்லாமே நல்லா இருக்குன்னு நினச்சானா அது எல்லாமே நல்லா இருக்கும், சுத்தமாக இருக்கும். இல்லை அதில் ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே ஏதாவது குறைய கண்டுபிடிச்சி இது சரியா இல்லை, இவங்க வெளியில் பார்த்தா இப்படி இருக்காங்க, உள்ளே பார்த்தா வேற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே குறையாவே பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சகலமும் அசுத்தமாக இருக்கும். ஆமே. ஏன்னா அவங்க புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கிறதுனால தான் அவங்க பார்க்குற எல்லாத்தையுமே எப்படி இருக்குது அப்படின்னா அசுத்தமாக இருக்கிறது என்று பவுல் விதமாய் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்களேன், இயேசு கிறிஸ்து இதை பற்றி என்ன தெரியுமா சொல்கிறாரு? பவுல் சொன்னதை காட்டிலும் இயேசு கிறிஸ்து இன்னும் அழகாக சொல்லுகிறார். லூக்கா 11:40 நான் வாசிக்கிறேன் பாருங்க. மதிகேட்டரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? ஸோ வெளிப்புறத்தை உண்டாக்கின நான், உள்புறத்தை நான் தானே உண்டாக்கினேன். எல்லாரும் நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னா வெளிப்புறமான காரியத்தை பார்க்குறீங்க, இல்லை உள்ளே விட்டுறீங்க, இல்லை உள்ளே பார்த்தா வெளியே விட்டுறீங்க. நான் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி தான் உண்டாக்கினேன். ஸோ உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். ஸோ உங்களுடையது, உங்கள் காரியம், உங்கள் இருதயம் என்ன எப்படி விரும்புகிறதோ அதே மாதிரியே உங்களுக்கு உண்டானவைகளை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது சகலமும் சுத்தமாகும். அப்போ உள்ளுக்குள்ளே நம்ம ஒரு எண்ணத்தை வச்சுட்டு வெளிப்புறமாக ஒரு தோற்றத்தில் நம்ம காணப்படும்போது ஸோ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வாய்ப்பே இல்லை. தேவனுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா சகல காரியத்தையும் சுத்தமாக இருக்கிறது என்று அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த மாதிரி வெளிப்புறத்தையும் உட்புறத்தையும் நான் தானே உண்டாக்கினேன், அப்போ ரெண்டுமே ஒன்றா தானே இருக்கும். அது எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்க? ஸோ நீங்கள் சுத்தமாக இருக்குன்னு உங்கள் இருதயத்துக்குள்ளே நினச்சிக்கங்க. உங்களுக்கு என்னுடையது, எனக்கிட்ட இருக்கிறது, என்னுடைய அன்பு, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய பொருள், என்னுடைய காரியம் எல்லாத்தையும் நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன்னா உனக்குள்ளே இருக்கிற சுத்தம் மற்றவர்களுக்கும் சுத்தமாய் போய் சேரும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இன்றைய காலகட்டத்தில் இந்த சுத்தம் குறித்து நிறைய விவாதங்கள் இருக்குது. தேவையான பொருட்களை அசுத்தம்னு ஒதுக்கி வைக்கிறது, தேவையான உறவுகளை ஒதுக்கி வைக்கிறது, தேவையான மனிதர்களை ஒதுக்கி வைக்கிறது. இவங்கெல்லாம் தீட்டானவர்கள், இவர்களெல்லாம் அசுத்தமானவர்கள் என்று. ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது. ரோமர் 14:14 அவர் சொல்லுகிறார், ஒரு பொருளும் தன்னில் தீட்டுப்பட்டது அல்லதென்று இயேசு கிறிஸ்து நிச்சயித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? ஒரு பொருளும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பொருளாகட்டும், ஸோ அது மனுஷனாகட்டும் இல்லை மற்ற காரியங்களாகட்டும் எல்லாமே சுத்தம் உள்ளது தான். அதுக்குள்ளே எதுவுமே தீட்டு உள்ளது என்பது கிடையாது. ஸோ நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பொருளை நீ தீட்டு என்று எண்ணிக்கொள்ளுவாயானால் அது உனக்கு தீட்டாக இருக்கும். நீ ஒரு பொருளை தீட்டு இல்லை என்று நினைத்தால் அது உனக்கு தீட்டாக இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் எல்லாத்தையும் பரிசுத்தமாய் படைத்திருக்கிறார். எல்லாமே தேவன் சுத்தமாய் தான் படைத்திருக்கிறார். நம்முடைய பார்வை தான் இந்த காரியத்தை மாற்றுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, பொதுவாகவே நம்ம நிறைய காரியங்களை பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தருங்க ட்ரெஸ்ஸிங் சரியாக வரல, ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சரி, சுத்தமாக இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மனசு சுத்தமாக இருக்கிறவங்க அதை சரி கண்டுக்காமல் பட்டுன்னு கடந்து அதை போயிடுவாங்க சரியா இல்லைன்ட்டு. ஆனால் அசுத்தமாக இருக்கிறவங்க அதை பார்ப்பாங்க, அதை பேசுவாங்க, அதை கேலி பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அந்த காரியத்தை குறித்து குற்றப்படுத்துவாங்க. ஸோ அவங்களுடைய பார்வையும் அவங்களுடைய இருதயத்தின் எண்ணமும் புத்தியும் அது தவறுதலான காரியங்களை பேசும்படியாய் தூண்டுகிறது. ஸோ நம்ம பார்க்குற ஒரு விஷயம், நாம் சொல்லுகிற விஷயம், நம்ம காண்கிற விஷயம் எல்லாமே தேவன் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? நான் எல்லாத்தையும் ஒழுங்காக தான் வச்சுருக்கேன், நான் ஒழுங்காக தான் படைச்சிருக்கேன், உள்ளும் புறமும் நேர்த்தியாக தான் நடத்தியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்குற பார்வையை சுத்தமாக பாருங்கள். உங்கள் பார்வை உங்களுடைய இருதயத்தில் சுத்தமாக இருந்தால் நீ பார்க்குற பார்வையும் சுத்தமாக இருக்கும். அப்போது உங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் தீட்டுள்ளது என்று பார்க்காம சுத்தமுள்ளது என்று பார்த்தீங்கன்னா சகலமும் சுத்தமாக இருக்கும், சகலமும் உனக்காக சுத்தமாக்கப்படும், சகலமும் உனக்கு நன்மையாக ஏதுவாய் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் இந்த பார்வையை குறித்து உங்கள் இருதயத்தினுடைய காரியங்களை குறித்து தெளிவாக இருப்போம். இருதயத்தில் சுத்தமாய் நாம் வைத்துக்கொள்ளும், அப்போ தான் பார்வை சரியாக இருக்கும். அப்போ நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பரிசுத்தத்தோடு அணுக வேண்டும், சுத்த இருதயத்தோடு அணுக வேண்டும். தேவன் படைத்த படைப்பு சகலமும் தீட்டு இல்லை என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். ஆமென். ஸோ அது உணவாகட்டும்,
மனிதர்களாகட்டும், ஸோ மற்ற எல்லா காரியமாகட்டும் எல்லாமே சுத்தம் உள்ளது என்று விசுவாசிங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பார்வையும் எங்கள் புத்தியும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தின் நினைவுகளும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். நாங்கள் பார்ப்பதெல்லாம் அசுத்தமாய் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, மனதில் இருக்கிற தோற்றம் எல்லாம் ஆண்டவரே தவறுதலாக யோசிக்க தோணுகிறது. அப்பா, இப்பேற்பட்ட நினைவுகளை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். சகலமும் சுத்தமாய் நினைவோடு ஆண்டவரே பார்க்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, நன்மையாய் எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழி நடத்துவீராக. இந்த கேட்ட பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தாரை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்தும். வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டுதான் பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளும். தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். இம்மட்டும் காத்ததுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். இனியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். கூடவே இருந்து வழிநடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.